எனக்கு டீச்சர்ஸே பிடிக்காது. அவனை அடிக்கக்கூடாது பசங்களெல்லாம், அது ரொம்ப பாவம். மேத் டீச்சர் பயங்கரமா திட்டுவாங்க. அவங்க பேர் உமா மேம். நாளைக்கு ஸ்கூல் போகணும் ஸ்வீட்டி. அம்மா செத்தேன்டா. மாட்டிக்கிட்ட பங்கு. உங்களுக்கு வேணா குட்டி பனிஷ்மெண்ட்டா இருக்கலாம், ஆனா எனக்கு பெரிய பனிஷ்மெண்ட். மேத் மேம் தான் இப்படி இப்படி பண்ணுவாங்க. இது இந்த இருந்து பரவாயில்ல, என்னது சொல்ல மாட்டேன். பாய்ஸே பிடிக்காது. சின்ன வயசுல இருந்தே சண்டை போட்டோம் நாங்க 2 பேரும், பிரிஞ்சிட்டோம். அவ்வளவுதான். சின்ன வயசுல தானே. அம்மா எங்க அம்மா தோண்டதுக்கு அப்புறம் அரண்மனை 4ஓட இது ஃபுல்லா படம் பார்ப்பேன். சரி, சீக்கிரட்டா வச்சுக்கிறேன். வச்சு வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிராணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற 2 ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இப்போ இவங்களோட கண்டென்ட்ஸ் மூலியமா நிறைய பேரை சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க. அதோட அம்மா பொண்ணு பாண்ட் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. ஏன் கூட இன்னைக்கு ஃபன் வித் பொண்ணுல இருந்து கிறிஸ்டினா அண்ட் ஸ்வீட்டி தான் இருக்காங்க. நிறைய விஷயம் அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் அவங்களோட ஆடியன்ஸ் கேள்விக்கும் அவங்க பதில் சொல்ல போறாங்க. ஸோ நிறைய பேச போறோம். நாங்க பேசுறோம். வணக்கம். வணக்கம். இவங்க 2 பேரையும் சந்திச்சதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லா வீடியோலையும் இந்த அடிவாங்கி பழக்கப்பட்ட மாதிரி அவங்க கவுண்டபடியாவும் நீங்க செஞ்சலாம் பல நேரங்களை பார்க்க முடியுது. நீங்க எதுக்காக யோசிச்சிருக்கா, பரவாயில்ல பொண்ணு தானே அப்படின்னு பண்ணிடுறது இல்ல? கண்டிப்பா அது பொண்ணுதானே அப்படின்றது ஒரு விஷயம் அக்செப்டட். இன்னொன்னு வந்து அது ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. ஓகே, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தானே நம்ம பண்ணணும். சரி, நீங்க வந்து அம்மா 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 வந்து அடிக்கும்போது நீங்க நடந்து ஓடிட்டீங்க. அம்மா அந்த வீடியோல உண்மையாலுமே அடிச்சிருக்கீங்களா? அடிப்போம் இன்னும் ஆயிரப்போது அடிச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, ஒரு கண்டென்ட்க்கு நான் அடிச்சிருக்கேன். அவங்கள வச்சு அடிச்சிருக்கேன். நேர்ல கண்டென்ட்டுக்காக அடிக்கிற மாதிரி டக்குன்னு அடிச்சுட்டு நீங்க பண்ணீங்கல்ல அப்பவே ஒரு வீடியோல, அம்மா உடச்சு ஐயோ தெரியாம பண்ணிட்டமா அப்படின்னு பண்ணிருக்காங்களா? உங்களை அடிச்சிருக்காங்களா அந்த மாதிரிலாம்? நான் ஒரு கண்டென்ட் எடுத்திருந்தேன்னா, ஒரு வாட்டி ஒரு அக்கா வந்து லெமனை இப்படி பிடிச்சு ஆமா அப்புறம் இப்படி பண்ணாங்க. அப்ப நானே ஆன்னு பண்ணிட்டு திட்டிட்டேன் நானு. அப்புறம் வந்து எங்க அம்மா வந்து தலைக்கணியை தூக்கி அடிக்கும் போது நான் ஓடிட்டேன் சைடு. அதான். ஆனா உங்களுக்கு மேல படலையா? நான் படல. அண்ட் இந்த கண்டென்ட் எல்லாம் எழுதுறது மெயினா யாரு? பிகாஸ் அது வந்து இந்த ஒரு சிலதெல்லாம் ரொம்ப ரியலா இருக்கும், நம்ம யூஸ்வலா பண்றது இருக்கும். ஒரு சிலதான் கொஞ்சம் சினிமாட்டிக்காவும் எழுதுறது. யார் எழுதுறாங்க இந்த கண்டென்ட்? இது வந்து டீம் ஒர்க் தான். நானும் சரி ஹரி 2 பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பண்றது தான். டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க அவன்கிட்ட, என்ன கேட்பாங்க அவன்கிட்ட? your video is so nice. பார்கவி மேம் கூட இருக்காங்க. அப்புறம் ஒரு மேமும் இருக்காங்க. எனக்கு சூப்பரா இருக்கும் வீடியோ. அப்ப வந்து நான் கீழே வரேன், 2 பசங்க இருக்காங்க. பிடிக்கவே பிடிக்காது 2 பேரையும். அப்படியா? ஏன் பிடிக்காது? அப்புறம் தீட்சித்து இன்னொரு ஃப்ரெண்டு கூட இருக்காங்க. தீட்சித்து அப்புறம் சாய் கிருத்திக்கு. எதுக்குள்ள பென்சில்ல குத்துனாங்க? ஏனாமா? இல்ல, யஷ்வந்த் கார்த்திக் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஒரு பாய் இருக்கான். சரி. நிறைய கேர்ள்ஸும் இருக்காங்க. சரி. சோ வந்து அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க பென்சிலுக்காக. அப்படியே என் மாதிரியே வந்து அச்சச்சோ. அதான். ரொம்ப அழுதீங்களா? அழுதுட்டேன். இந்த பாருங்க அதாவது பா. ஆக்சுவலி சொல்ல போனா she so innocent. ஆமா, அதாவது it feels so good. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய கிட்ஸ் நான் இப்ப பாக்குறேன், they are so matured than their level. நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், சோஷியல் மீடியாவை இந்த கண்டென்ட் கிரியேட்டர் 2 வருஷமா பண்றாங்க. இது எதுவுமே அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம பாத்துக்கீங்க, அதை எப்படி பண்றீங்க? இல்ல சொன்ன மாதிரி she is very innocent. ரீல்ஸ் வேற ரியல் வேற. ஸோ அது வந்து நம்ம சொல்லி கொடுத்தா அதை அவ பண்றது. ஸோ அதை வந்து அவளை நேச்சுரலாவே அதை அவளை எஃபெக்ட் பண்ணல. ஓகே, சரி. நீங்க நிறைய விஜய் சார் வந்து அந்த படத்தை விட்டு போறதுக்கு அத்தனை கண்டென்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் கில்லி ரீரிலீஸ்க்கு கண்டென்ட் பண்ணிருக்கீங்க. ஃபுல்லாவே விஜய் சார் கண்டென்ட்டா இருக்கு. உங்களுக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். விஜய் எனக்கு பிடிக்கும். எதனால ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா அவங்க பண்ற ஆக்டிங் பிடிக்கும் எனக்கு. பாட்டு, லியோ சாங், அதெல்லாம் பிடிக்கும் எனக்கு. அவர் நடிக்கிறது விட்டு போறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா?
அந்த காஃபி ஷாப்ல கூட லியோ படம் வந்துச்சு. ஆமா. அதுல வந்து விஜய் அங்கிள் இருந்தாங்க. அப்புறம் ஒரு அக்கா இருந்தாங்க, தங்கச்சி மாதிரி நடிச்சிருந்தாங்க. அப்புறம் தான் டிவில வந்துட்டாங்க அவங்க. ஆடுக்கெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்தேன், நான் சொல்லுவேன். சரி, ஓகே. அப்புறம் இப்படி திரும்பி பாப்பாங்கல்ல, ஆமா, அப்ப டான் 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 அப்படின்னு வரும். ஆமா, பிஜிஎம் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? வெறித்தனமா இருக்கும். ரொம்ப ரசிச்சிருக்காங்க விஜய் சார். விஜய்னாலே எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவரா? எனக்கு, அவங்களுக்கு, எடிட்டருக்கு எல்லாருக்குமே விஜய் ஃபேன்ஸ் தான். பெரிய விஜய் ஃபேன்ஸ் குரூப்பாவே இருக்கீங்க. நீங்க வந்து சோஷியல் மீடியா ஆக்சஸ் பண்ணுவீங்களா? இல்ல, மோஸ்ட்லி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சோஷியல் மீடியால அவங்க பாக்குற ஒரே விஷயம் யூடியூப் தான். அது யூடியூப் கிட்ஸ் மட்டும் தான் பாப்பா. ஓகே. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எதுவுமே வேணாம், சோஷியல் மீடியாவும் வேணும், அப்புறம் நீ ரீச் பாக்குறதும் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மா. தட்ஸ் a great one actually. கண்டென்ட் பண்றோமா கண்டென்ட்டோட நிறுத்திக்கலாங்கிறத டிசைட் பண்ணது எப்போ, எதனால? இல்ல, இது டிசைட் பண்ணி நாங்க பண்ணல. இது எல்லாமே ஒரு ஃப்ளோல போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலா. அதுதான் உண்மை. ஸோ அவ அதுக்குள்ள வரல, நானும் ஃபோர்ஸ் பண்ணல. ஓகே ஓகே. நீங்க உங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் இந்த கண்டென்ட் பண்றது இதெல்லாம் எவ்வளவு பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அவ்வளோ பிடிச்சிருக்கு. எந்த மாதிரி கண்டென்ட் பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா பண்ணுவீங்க? அம்மாவை அடிக்கிற மாதிரி வீடியோவா இல்ல நடிக்கிற மாதிரி வீடியோவா? நடிக்கிற மாதிரி வீடியோ. பரவாயில்ல, உண்மை சொல்லலாம். உண்மை சொல்லலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அம்மா பார்க்க பிரச்சனை சொல்லுங்க. அம்மாவை அடிக்கிற மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கா இல்ல கண்மணி அன்போடு காதல்னா நடிக்கிற வீடியோ பிடிச்சிருக்கா? கண்மணி ஆண்டி மாதிரி நடிக்கிற வீடியோ தான். நிஜமாலே எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. அப்படியா? அம்மா நடிக்கிற வீடியோ. சரி, நீங்க நல்லா படிப்பீங்களா? நல்லா படிப்பீங்களா? எந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு மேத் தான் கஷ்டம். கையை கொடுங்க. நான் ரொம்ப வீக் மேத். ரொம்ப ரொம்ப வீக். ரொம்ப வீக் நானு. நானும் தான். மேத் டீச்சர் பயங்கரமா திட்டுவாங்க. அவங்க பேர் உமா மேம். ஐயோ, பேர் வேற. நாளைக்கு ஸ்கூல் போகணும் ஸ்வீட்டி. அம்மா செத்தண்டா. எங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, ஆனா கிளாஸ்ல ஒரே தவறும் தான். அப்புறம் யாருமே எனக்கு பிடிக்காது, பாய்ஸே பிடிக்காது. ஓ, ஏன் பிடிக்காது? எனக்கு அவங்க பிடிக்காது. அவங்களே பிடிக்காது. வர்ஷிதா சின்ன வயசுல இருந்தே சண்டை போட்டோம் நாங்க ரெண்டு பேரும், பிரிஞ்சிட்டோம். இப்போ நீ சின்ன வயசுல தானே ஓடிட்டு இருக்கு. இல்லையோ? சரி, வர்ஷிதா பிடிக்கவே பிடிக்கும். அப்பதான் என்கிட்ட ஃப்ரெண்டா இருப்பா. சரி. ஆனா இப்ப வந்து சண்டை போட்டாங்க. இது வேற என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தா, அம்மா என்னையும் தனுஷ்காவும் பிரிச்சுட்டாங்க அம்மா, தயவு செஞ்சு நீ மிஸ் கிட்ட வந்து பேசுங்களா ஒன்னா உட்காரப்பி அப்படின்னு. ஆக்சுவலி உங்களை எல்லாம் பிரிச்சு வச்சாங்க. எங்களுக்குலாம் அப்போ ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் இருந்தது. நாங்க பேசினோம்னா ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவில் உட்கார வச்சிருவாங்க. ஐயோ, தெரியுமா? அது எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் தெரியுமா? அதை நீ அன்னைக்கு வாங்கிட்டேன்னா அன்னைக்கு ஃபுல் டே வந்து இப்படி பனிஷ் பண்ணிட்டாங்க, இப்படி பனிஷ் பண்ணிட்டாங்க, ஃபுல் டே யோசிப்போம். உங்களுக்கு அதான் பெரிய பனிஷ்மெண்ட். எனக்கு டீச்சர்ஸே பிடிக்காது. ரைட்டு. நான் கான்ட்ரோவர்சியே எதுவுமே எதுவுமே பேசுறேன். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து அவ டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. எங்க அம்மா வந்து என்ன டீச்சர் ஆகணும்னு நினைச்சாங்க. அது சரி, ஓகே, நம்ம டீச்சர் ஆயிடுமா அப்படின்னு. எனக்கு டீச்சரே பிடிக்காது, நான் ஆக மாட்டேன். என்ன ரீசன்னால நீ டீச்சர் ஆக மாட்டேன்னு? ஏன் எதனால நீ டீச்சர் ஆக மாட்ட? பசங்க வந்து அவங்க அடிக்க கூடாது, பசங்களெல்லாம். அது ரொம்ப பாவம். சும்மா அடிக்க கூடாது, தப்பு செஞ்சா மட்டும் தான் அடிக்கணும். அப்ப என்ன கூட வச்சிருக்காங்க, நான் ஹோம்ஒர்க் பண்ணனா உங்களுக்கு வேணா குட்டி பனிஷ்மெண்டா இருக்கலாம், ஆனா எனக்கு பெரிய பனிஷ்மெண்ட். இதுல ஒரு பென்சில் எடுத்து வச்சு மேத் மேம் தான் இப்படி பண்ணுவாங்க. இது இந்த எங்க, அதனால எனக்கு டீச்சர்ஸ் வேணாம். நானும் டீச்சர் ஆக மாட்டேன். நான் பசங்களை கொடுமைப்படுத்த மாட்டேன். எவ்வளவு ஒரு பெருந்தன்மையான மனசு உனக்கு. பட் ஆனா உங்க இந்த பாண்ட் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்பெஷல் தான். பிகாஸ் ஐ எம் a single mother. ஸோ நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் எங்க லைஃப்ல. அதனால we are like, நான் வாழ்றதே அவளுக்காக தான், அவள் இருக்கிறது எனக்காக தான். ஸோ அதனால we are close to each other. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இருக்குல்ல,
எனக்கா ஒரு நாள் எவர் ஃபீல்ட் எமோஷனல் நம்ம யோசிப்போம்ல, திடீர்னு நமக்கு தெரியாது, ஏதோ சும்மா ரேண்டமா யோசிச்சுட்டு இருக்கும்போது வி கெட் அ ஹிட். ஆமால லைஃப் இவ்வளோதான் இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறதுனா கண்டிப்பா நம்ம தனியா இருக்கும்போது அந்த டைம்லலாம் யோசிக்கும் போது அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரிலாம் இருக்கு. எப்பயாவது ஸ்வீட்டி திட்டா நீங்க உட்காந்து எழுதுங்களா? கண்டிப்பா. எப்பயாவது கோவப்படுத்தி படிக்கல இல்லை வேற எதுக்காதுன்னா கூட சம்டைம்ஸ் அடிச்சிட்டேன்னா நான் அடிச்சிருவேன். பட் அடிச்சுட்டு வெளியில போயிட்டதுக்கு அப்புறம் அந்த நிமிஷத்துல இருந்து அந்த டே ஃபுல்லா அழுதுதான் இருப்பேன். என் கொலீக்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி மட்டும்தான் நான் பேசுவேன். அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க, நீ வீட்டுல வந்து அவளை திட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து புலம்பிட்டு இருக்கியா அப்படின்னு. ஸோ அவளை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை விட பெருசா நான் ஹர்ட் ஆயிடுவேன். உங்களை அடிச்சுட்டு அம்மா வந்து சாரி கேட்டிருக்காங்க, எப்படி உங்களை சமாதானப்படுத்துவாங்க? உங்களை சமாதானப்படுத்த வருவாங்க முதல்ல? உண்மையே கேட்டுச்சு. பரவாயில்ல, என்னது சொல்ல மாட்டீங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க? அவங்க கேட்டது என்னன்னா, அப்புறமா நான் உன்னை எப்படி சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு கேக்குறாங்க. நான் எப்படி எல்லாம் உன்னை சமாதானப்படுத்துவேன், எப்படி கன்வின்ஸ் பண்ணுவேன்? சம்டைம்ஸ் எங்க அம்மா வந்து கோவமா போயிடுவாங்க ரோட விட்டு, ஆனா அடுத்த செகண்ட்லயே வந்துருவாங்க வீட்டுக்கு. அப்புறம் சாரின்னு கேட்பாங்க என்கிட்ட. சாரி நான் உன்னை ஹார்ட்ல அடிச்சிட்டேன் அப்படி அடிப்பாங்க. அடிக்க மாட்டாங்க. சாரி. தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? தூக்கம் வந்துச்சா? அம்மா உன்கிட்ட சண்டை போட்டாங்கன்னா என்ன வச்சு உன்னை சமாதானப்படுத்துவாங்க? என்ன வாங்கி தருவாங்க உனக்கு? பிஸ்கெட். பிஸ்கெட். எந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ராகி பிஸ்கெட். ராகி பிஸ்கெட் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். சேம் பிஞ்ச். அப்போ வந்து குழந்தையை திட்டிட்டு கோவப்படுத்திட்டு ராகி பிஸ்கெட் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. ஒத்துக்கிறேன். ராகி பிஸ்கெட். ராகி பிஸ்கெட் மட்டுமா? அப்புறம் டிமாண்ட்லாம் பெருசு பெருசா இருக்கும். என்ன டிமாண்ட் பண்ணுவீங்க? எனக்கு கிச்சன் செட் வேணும், அப்புறம் கிண்டர் ஜாய், அப்புறமா எனக்கு பாபிகள் ரொம்ப பிடிக்கும். பாபிகள் ரொம்ப பிடிக்குமா? ஆனா நான் தூக்கி போட்டுருவேன். தெரியல, சம்டைம்ஸ் எனக்கு ஏதாவது ஆயிடும், அப்ப வந்து தூக்கி போட்டுருவேன் நானு. சம்டைம்ஸ் பிடிக்கும், சம்டைம்ஸ் பிடிக்காது. சம்டைம்ஸ்ன்றது கொஞ்ச நேரம் பிடிக்கும், புதுசா வாங்கின பிடிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அது பிடிக்காது. அது கையை தனியா பிச்சிடுறது, காலை தனியா முறுக்கிடுறது. ஏன் அப்படி பண்றீங்க? பிரெயின் சொல்லுது என்கிட்ட, முறுக்கு கலட்டிடு, உடைச்சிரு. சரி, நீங்க வந்து அம்மாக்கு தெரியாம சீக்கிரம் மெயின்டைன் பண்றதுப்பா. எங்க அம்மா தூங்கினதுக்கு அப்புறம் 4:00 இதுக்கு ஃபுல்லா படம் பார்ப்பேன். சரி, சீக்கிரட்டா வச்சுக்கிறேன். நானும் அப்புறமா கேட்டுருவேன். ஐயோ, சீக்கிரட்டு வெளியே சொல்லிட்டு இருப்பாரு. அவருதான் சொன்னாரு நான் வந்து குட் கை. அதான் சொன்னாங்க, டேக்கிங் கேர் ஆஃப் அ சைல்டு, ஒரு சிங்கிள் பர்சனா டேக் கேர் பண்ணும்போது அதோட விஷயங்கிறது ஜாஸ்தி. வினோ ஒரு 2 பர்சனா ஹேண்டில் பண்ற விஷயம் மொத்தங்களா ஹேண்டில் பண்ணுவோம். ஹவு டு யூ மேனேஜ் தட்? அது மெயினா நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்பாவால அம்மாவா எந்த அளவுக்கு இருக்க முடியும்னு எனக்கு தெரியல, பட் ஒரு அம்மாவால அப்பாவாவும் இருக்க முடியும். whenever the day is exhausted னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாது, நம்ம வந்து ஒரு ஃபுல் டே எக்ஸாஸ்ட் ஆகி தான் வரும். நமக்கே தெரியாம நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க மேல அந்த கோபத்தை காட்டிடுவோம். அந்த மாதிரி பண்ண விஷயங்கள் பண்ணிட்டு வருத்தப்பட்டது எனக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா தான் இருக்கும். டே வந்து எவ்வளவுதான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்தாலும் இவ ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படியே எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். இவளை பார்த்த உடனே சந்தோஷமா நம்ம வாழ்க்கை இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். அப்படியே கூப்பிட்டு ஹக் பண்ணி கிஸ்லாம் பண்ணனா இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துடுவேன். so much fun for me. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. I'm so happy அவங்க இவ்வளோ இன்னசென்ட்டாகவும், and she is so much talented, ரொம்ப talented, and you are so gifted to have a mother like her. and நீங்களுமே ரொம்ப gifted. நான் இப்படி ஒரு கேட்டுக்க ரொம்ப தேங்க்ஸ். Thank you. Thank you. Thank you. Thank you.